வணக்கம். வெல்கம் டு ஸ்பீடி மேக் மணி தமிழ் சேனல். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒரு குறைந்த செலவில் ஒரு ஷெட் போடணும்னா ரூஃபிங் ஷீட் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா காங்கிரீட் ரூஃபிங் பண்ண அதிகமாக செலவாகும். மிக குறைந்த செலவில் இந்த ரூஃபிங் ஷீட் மூலமாக ஷெட்டை ஈஸியாக போட முடியும் என்பதால் இந்த ரூஃபிங் ஷீட் அதிகமான சேல்ஸ் இருக்குது. ஃபேக்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன்களுக்கு, பார்க்கிங் பிளேஸுக்கு, நம்ம வீட்டு மொட்டை மாடியில் ஷெட் போடணுன்னா தேவைப்படும். டைரி ஃபார்ம்ஸு போன்றவைகளில் இந்த ரூஃபிங் ஷீட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் இதனுடைய ப்ரைஸ் ரொம்ப கம்மியான பட்ஜெட் என்பதால் அதிகமான இடத்துல இந்த ரூஃபிங் ஷீட்டை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற பிஸ்னஸ் ரூஃபிங் ஷீட் மேக்கிங் பிஸ்னஸ். இந்த ரூஃபிங் ஷீட்டை எப்படி தயார் பண்ணுறது, இந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும், ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும், இந்த பிஸ்னஸுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது என்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸுக்கு ஒரு ரூஃபிங் ஷீட் மேக்கிங் மிஷின் தேவைப்படும். இந்த மிஷினுடைய ப்ரைஸ் பார்த்தோம்னா 12 லட்சம் ரூபாயிலிருந்து 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ்டி, டிரான்ஸ்போர்ட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ண மாதிரி இருக்கும். இந்த மிஷினில் 1 மணி நேரத்திற்கு 80 டன் ரா மெட்டீரியல் ஷீட்டை எம்போசிங் பண்ணி ரூஃபிங் ஷீட்டை ரெடி பண்ணிக்க முடியும். ரா மெட்டீரியல் ஷீட்ஸ் பார்த்தோம்னா கேல்வனைஸ்டு அலுமினியம், ஜிங்க், காப்பர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்ற மெட்டீரியல்களில் கிடைக்கும். இதில் கேல்வனைஸ்டு காயில்ஸ் பார்த்திங்கன்னா கலர் கோட்டட் ஸ்டீல் காயில்ஸ் உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் வாங்கி ரூஃபிங் ஷீட் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரா மெட்டீரியல் காயில் காஸ்ட் பார்த்திங்கன்னா டன்னுக்கு 60,000 ரூபாயிலிருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இந்தியா மார்ட்டில் கலர் கோட்டட் ரூஃபிங் ஷீட் மேக்கிங் மிஷின் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய சப்ளையர்ஸ் கிடைப்பாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஒரு தடவை டைரெக்டாக விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. இந்த மிஷின் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதால இதுக்கு தேவையான ஷெட்டு சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி நீளம், 30 அடி அகலம் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, இந்த மிஷின் சென்ட்ரலில் ரோலர்ஸ் இருக்கும். இந்த ரோலர்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எம்போசிங் ப்ராசஸ் ஆகும். ஃபைனல் எம்போசிங்கில் ஃபினிஷிங் ஆகி ரூஃபிங் ஷீட்டாக கட்டிங் ஆப்ரேஷன் ஆகி வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ரூஃபிங் ஷீட் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏரியாவில் இருக்கிற ஹார்ட்வேர் ஷாப்ஸு, அயர்ன் ஷாப்ஸு, ரூஃபிங் ஷீட் ஹோல்சேல் டீலர்ஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோம்னா, 1 கிலோ ரூஃபிங் ஷீட் ரா மெட்டீரியல் 60 ரூபாய்க்கு கிடைக்கும். ரூஃபிங் ஷீட் ஹோல்சேல் ப்ரைஸு 90 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். கிலோவுக்கு 30 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே ஷாப்களில் ரீட்டைல் ப்ரைஸ் கிலோவுக்கு 120 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்பதால் ஒரு தடவை உங்கள் ஏரியாவில் ஒரு கிரவுண்ட் லெவல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.